சிவகங்கை அருகே மண்பானை விற்பனை கடந்த ஆண்டை விட தற்போது சரிவடைந்துள்ளதாக மண்பானை உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மழை காரணமாக மண்பானை உற்பத்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்ட போதிலும் பல இன்னலுக்கு இடையே பூவந்தியில் உற்பத்தி செய்யப்பட்ட மண்பானைகளை வாங்குவதற்கு வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. மேலும் 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பானைகள் தற்போது 100 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விடியா அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பூவந்தி பகுதி மண்பாண்ட உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரொம்ப பருவநிலை மாற்றங்கள் காரணமாக ரொம்ப சிரமப்பட்டு இந்த இதை குறுகிய காலத்தில் உற்பத்தி பண்ணி அனுப்பியிருக்கோம். வெளியில் இன்னமும் அனுப்ப முடியாமல் எல்லா பொருட்களும் உள்ளே இருக்குது. அது பருவ மாற்றங்கள் தான் எங்களை ஏமாற்றிடுச்சு. இல்லைன்னா ஒரு 15,000 ரூபாய் நல்ல லாபம் கிடைச்சிது. அந்த தடவை லாபம் கிடைக்கல. என்னன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். தஞ்சாவூர் அருகே குறைந்த விலைக்கு மஞ்சள் வாங்கி செல்வதால் லாபம் கிடைக்கவில்லை என மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கும்பகோணம் பகுதியில் மஞ்சள் அறுவடை செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மஞ்சள் 10 ரூபாய் விற்கப்படுவதால் லாபம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா அரசு மஞ்சள் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மாட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேலூர் கிராமத்தில் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் தேப்பனந்தல் மாட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மாடுகள் விற்பனை நடைபெற்றதால் மாட்டு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். எல்லா மாவட்டத்துலையும் ஆடு மாடு வருது. எல்லா மாவட்டத்துக்காரங்க வராங்க. அதிகமாகுது. எந்த ஒரு குறையும் இல்லை. பொங்கல் சிறப்பு பண்ணணும். எல்லாம் மாடு வாங்குறாங்க. வியாபாரம் அதிகம் தான். எல்லா வாரத்தோட இந்த வாரம் வியாபாரம் அதிகம் தான்.